பார்த்தீங்களா? இன்னைக்கு வீடியோல என்ன ஒயிட்டா இருக்கு? வெள்ளையா இருக்கு. எதுவுமே இமேஜ் இல்ல. மெசேஜ் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி கேள்விகள் பல இருக்கும். சரிங்களா? இந்த ஒயிட் பேப்பர் எதுக்கு தெரியுமா? அதாவது ஒரு அசம்ப்ஷன் வரும். நம்ம எதை பார்த்த உடனேயும் இது இருக்குமோ, அது இருக்குமோ அப்படின்னு மைண்டு பலவிதமான சிந்தனைகளை சிந்திச்சுட்டே இருக்கும். சரியா? ஆனா அதெல்லாம் இல்லாம மைண்டை கிளியரா வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்க. சுயமா உங்களை நீங்க என்கரேஜ் பண்ணீங்க அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். செல்ஃப் மோட்டிவேஷன்னு பேர். சரிங்களா? இன்னைக்கு பணம் தேவையா இல்லையா? முதல் எல்லா குடும்பத்துக்குமே தேவையானது பணம் தான். அந்த பணம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நான் உழைச்சே ஆகணும். ஒரு வீடு கட்டுறதுக்கு பணம், பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம், அதுக்கடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய இதர செலவுகளுக்கு பணம், வெளியில எங்கேயாவது நம்ம வெளியில ஜேர்னி போனோம்னா அதுக்கு பணம். இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் லெவல் உங்களை என்ன பண்ணிக்கோங்க, ஒரு மாதத்துக்கு இப்போ இவ்வளோ சம்பளம் வாங்குறோன்னா அதில் என்ன கேட்டகரைஸ் பண்ணி எதெல்லாம் வந்து பட்டி பலே தட்டி கொடுத்து உங்களை ஒவ்வொரு செயலையும் என்கரேஜ் பண்ணுங்கள். எப்படி பண்ணலாம் நம்ம? இப்போ இந்த மாதம் ஒரு ப்ரொவிஷன் வாங்குறீங்க, பலசரக்கு வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ அதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா சார்ஜஸாக குழந்தைங்களுக்காக பஸ் ஃபேருக்கு பண்ணுறேன், ஆட்டோ ஃபேர் பண்ணுறேன், இல்லை கார் ட்ராவலிங் பண்ணுறேன், இதுக்கெல்லாம் போட்டு அவள் ஒரு மந்த்லி ஃபினான்ஷியல் பட்ஜெட் போடக்கூடிய ஒரு ஒரு உமனாக இருக்கலாம், இல்லை மென்னாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா, உங்களை தட்டி கொடுங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணனா யாருமே பண்ண மாட்டாங்கங்க. அதனால் உங்களை நீங்கள் முயற்சி செஞ்சு எப்போவுமே தட்டி கொடுத்துட்டு உங்களோட ஒவ்வொரு செயலையும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி என்கரேஜ் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, வருமானமே இல்லை, நான் எப்படி சேர்த்து வைக்கிறது? பார்த்தீங்களா? நம்ம அன்னைக்கு 150 ரூபா சம்பளத்துக்கு நம்ம தாத்தா பாட்டிலாம் வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி 15,000 வாங்கினாலும் சரி, 50,000 வாங்கினாலும் சரி, 1,00,000 வாங்கினாலும் சரி, ஓகேவா, 5,000 வாங்கினாலும் சரி, இன்றைக்கி அந்த ஹை லெவலையும் குடும்பத்தை ஓட்ட முடியும், இந்த லோ லெவலையும் குடும்பத்தை ஓட்ட முடியும். அப்போ எப்படி நம்ம இருந்தால் நம்மளை நாம் என்கரேஜ் பண்ணி வாழ முடியும், கடன் அடைக்க முடியும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சிந்திச்சு செயல்பாடை போட்டு பண்ணுங்கள். சரிங்களா? அதுதான் முதல் இது, உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, உங்களோட எய்ம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் தானே? நான் சக்ஸஸ் பண்ணணும், இந்த விஷயத்தை இத்தனை மாதத்துக்குள்ளே ரீச் பண்ணணும், இந்த விஷயத்தை 6 மாதத்துக்குள்ளே ரீச் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நல்லா ஆழ்ந்து யோசித்து அது அர்த்தம் உள்ளதா உங்களுடைய மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, அதை நல்ல நோக்கமாக ஒரு கோலை வச்சு அந்த கோலை எப்படி எத்தனை மாதத்துக்குள்ளே ரீச் பண்ணணுங்கிறத நல்லா உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மூணாவதாக ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் நம்மளை டேய் நீ ஒன்றுக்குமே லாக்கி இல்லைடா, இதுக்கு வந்து அண்டர் கிரிட்டிசைசிங்னு சொல்லுவாங்க. எதுக்கு அடுத்தாலும் நம்மளை குறை சொல்கிறதுக்கு தாங்க 4 பேர் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பயந்துட்டு ஐயோ என்னை உங்களெல்லாம் குறை சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காம உங்களை நீங்கள் தட்டி கொடுங்க எல்லா விஷயத்துலையும். சரியா? ஒவ்வொரு விஷயத்தில் யார் குறை சொன்னாலும் நான் அது இல்லை, நான் அவன் அல்லன்னு சொல்லுங்கள், நான் அவள் அல்லன்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எல்லா கிரிட்டிசைசிங்கும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடணும். நல்லதை கேட்கணும், கெட்டதை விட்டுடணும். ஸோ இன்னொன்று, உங்களை குறைவாக மதிப்பீடு செய்யாதீங்க. நான் இவ்வளோ தான் செய்ய முடியும். பாருங்களேன், 5 விரல் இருக்குது நம்ம கையில். ஆனால் மனுஷங்க எல்லாருக்கும் கடவுள் எவ்வளோ தான் கொடுத்தாரு? ஒரே அளவு வெயிட் உள்ள அந்த மூளையை தான் கொடுத்தாரு. 1.3னா அந்த 1.3 தான் எல்லாருடைய மூளையுடைய எடையும் அதே தான். ஆனால் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கானா, அந்த பயன்பாட்டில் தான் நம்ம வந்து எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால் உங்களை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. நான் எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு உங்களை திறமையை நீங்கள் உங்களை மட்டும் தடுத்தாமல் என்ன பண்ணிக்கோங்க, உங்களை பூஸ்டப் பண்ணி நீங்கள் மேலே வரணும். வந்து உங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன். சமையல் பண்ணுறீங்களா? பெஸ்ட்டு. வீடு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கீங்களா? பெஸ்ட்டு. ஆஃபீஸில் போய் நல்லா ஒர்க் பண்ணுறீங்களா? யூ ஆர் த பெஸ்ட்டு. டீச்சராக இருந்த பசங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்து 100க்கு 100 வாங்க வைக்கிறீங்களா? யூ ஆர் த பெஸ்ட்டு. போகும்போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறது, நைட் எத்தனை மணிக்கு தூங்குறது, அதுக்கடுத்து எத்தனை மணிக்கு குளிக்கிறது, எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்கறது, உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் கணவன் சொல்ல மாட்டாரா, தாத்தா பாட்டி சொல்ல மாட்டாங்களா, மாமனார் மாமியார் சொல்ல மாட்டாங்களா, அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்களா, புருஷன் பொண்டாட்டி சொல்லுவாங்களா, இப்படி யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காம உங்களை நீங்களே தட்டி கொடுத்து முன்னோக்கி போய்கிட்டே இருங்க. சரியா? அடுத்து 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது தான் இதுவும். சரிங்களா? இப்போது உங்களுடைய ரியல் நான் எப்படி பண்ணால் எப்படி ஜெயிக்க முடியும்? எல்லாருமே பாருங்களேன், பேசிகிட்டே இருந்தா இவன் வாய் தான்ப்பா சடால் இருக்கும், இவங்ககிட்டலாம் ஒரு பவரே கிடையாதுப்பா,
இவன் எல்லாருமே சாதனையாளர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஜெயிச்சு காமிச்சாதாங்க. அதனால வாய் பேசவே பேச வேண்டாம் நம்ம. வெற்றி அடைஞ்சு நம்மளோட வெற்றி வந்து மத்தவங்கள பேச வைக்கிற அளவுக்கு நம்மளுடைய முயற்சியில நாம நம்பர் 1 இருக்கணும். சரிங்களா? ம். இன்னைக்கு புடிச்சிருக்கு பேசின கருத்துக்கெல்லாம் புடிச்சிருக்கா? சொல்லுங்க முதல்ல. சரியா? முதல்ல என்ன சொன்னேன் உங்களுக்கு? மணி பத்தி சொன்னேன். 2வது பார்த்தீங்கன்னா, உங்க கோல் பத்தி சொன்னேன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். 4வது பார்த்தீங்கன்னா, எப்படி ஜெயிக்கிறது. ஓகேவா? 5வது பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்றோம்ல. அப்போ 3வது இடத்துல ஒரு முக்கியமான பிளேஸ் கொண்டு வரணும். நீங்க என்னன்னா, கனவு காணணும். அப்துல் கலாம் சார் சொல்லுவாங்கல்ல, "கனவு காணுங்கள், நீங்கள் வெற்றியை அடைவீர்கள்." ட்ரீம். ஓகே. உங்களோட ட்ரீம்ஸ வந்து என்ன பண்ணிக்கோங்க, அதுக்கு ஒரு பாதி வேல குடுத்து, அது முடிஞ்ச மாரி ஒரு ஒர்க் பண்ணுங்க. என்னுடைய கனவு நிறைவேறுமா? ஐயோ! பகல் கனவாலாம் போச்சு அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களோட கனவு கண்டிப்பா என்ன பண்ணும்? வெற்றி அடையும் அப்படிங்கிறத நம்புங்க. நம்பி உங்களோட முயற்சிய பின்வாங்காம ஜெயிங்க. சரியா? முதல்ல மணி, 2வது பார்த்தீங்கன்னா கோல், 3வது ட்ரீம், 4வது அண்டர் கிரிட்டிசைசிங் அவாய்ட் ஸ்டாப் பண்ணும். சரிங்களா? 5வது வின்னிங். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.